வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் மேம். என்ன டயர்டாக இருக்கீங்க? எனக்கு கழுத்து மேலே இருந்து நடுமுதுகு கீழே அடிமுதுகு வரைக்கும் வலி அதிகமாக இருக்குது. ஓகே. அந்த டைமில் நைட்டு சரியாக தூங்க முடியல. ஓகே. இந்த பெயின் இருந்தால் நிறைய பேருக்கு தூக்கம் வராது. நம்ம யாராக இருந்தாலும் பெயின் இருக்கப்ப. ஓகே, அதுக்கு யோகாவை பார்க்கலாமா, முதிரை வேணுமா? இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு முதிரை வேணுமா இன்றைக்கி? ஓகே, சிம்பிள் முதிரை பயிற்சி பார்த்துடலாம். இப்போ முதிரை செய்கிறதுக்கு முன்னாடி அதோட ப்ரொசீஜர், கண்களை மூடி நேராக நிமிர்ந்து அமர்ந்து உட்காந்துக்கிறீங்க. இப்போ உங்கள் எண்ணத்தால் ப்ரீத் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளோட டீப் ப்ரீத் இன் அண்ட் டீப் ப்ரீத் அவுட். நான் இந்த முதிரை பயிற்சி செய்ய போகிறேன். அது என்னுடைய உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்கணும், உள்ளத்திற்கு தேவையான அமைதியை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம அந்த பிரீத் வாட்ச் பண்ணுறப்ப நம்ம எண்ணத்தால் நம்ம நினச்சிக்கணும். இப்போ அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க முதிரையின் பெயர் சட்ட முதிரை. செய்ய போகிற முதிரையின் பெயர் சட்ட முதிரை. முதல்ல அதுக்கு முன்னாடி பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கை விரல்களை இணைக்க போகிறாங்க. எப்படி இணைக்க போகிறாங்க மேம்? நான் சொல்ல விரல் நுனிகளை இணைத்திருக்கணும் மேம். அந்த மாதிரி முதல்ல செஞ்சுக்கங்க. முதல்ல நடுவிரல் நுனியோட பெருவிரல் நுனி முதல்ல இணைத்து இதில் ஒரு அழுத்தம் கொடுங்க. இப்போ பார்த்தா தெரியும், நடுவிரலின் நுனியோட பெருவிரலின் நுனியை இணைத்து முதல்ல ஒரு அழுத்தம் கொடுத்துறாங்க. சரி, அடுத்து இதோட சுண்டு விரலின் நுனியையும் சேர்த்து இணைக்கிறாங்க. கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நடுவிரலின் நுனியோட பெருவிரலின் நுனி சுண்டு விரலின் நுனியையும் சேர்த்து இணைத்திருக்காங்க. ஆள்காட்டி விரலும் மோதிர விரலும் தனியாக நீட்டி கொண்டிருக்க வேண்டும். இப்போ இந்த விரல் அமைப்பில் அந்த அழுத்தம் கொடுத்ததை வாட்ச் பண்ணணும். முதல் நடுவிரலும் பெருவிரலும் கொடுத்ததை அழுத்தம் கொடுத்துருக்காங்க, அதை வாட்ச் பண்ணாங்க. இப்போ அதோட சுண்டு விரலையும் சேர்த்து இணைத்து கைகளை மேம் அந்த மெதுவாக நீட்டி வச்சுக்கோங்க. மடி மீது சும்மா மடி மீது வைத்துக்கலாம். செய்ய செய்ய ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கையில் கரெக்டாக வந்திருக்கு. அதை நாங்கள் வீடியோலேயே சொல்லிடுறோம். இந்த கையில் அந்த விரல் கொஞ்சம் சரியாக நிற்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கிறோம். சில பேருக்கு ஒரே நாளே ஃபஸ்ட்டே வந்துடும். இப்போ ஜோதிமே அவ்வளோ முதிரை செஞ்சு நமக்கு காமிச்சிருக்காங்க. ஆனாலும் சில முதிரை, ஏன்னா நிறைய பேர் வீடியோவில் கேட்குறாங்க, எனக்கு கை விரல் அமைப்பு சரியாக வரமாட்டேங்குதுன்னு. செய்ய செய்ய தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ நமக்கு இந்த முதுகு வெளினால் தூக்கம் வரலை அல்லது பொதுவாகவே தூக்கம் வரலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த முதிரை ஹெல்ப் பண்ணும். சட்ட முதிரை ஆழ்ந்த நித்திரையை கொடுக்கக்கூடிய முதிரை இது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த முதிரையை தேவைப்படுறவங்க ஒரு 5 மினிட்ஸ் கிட்டக்க இருக்கணும். காலையிலையும் சாயங்காலமும் இருந்துக்கணும். முதிரைகளை சாயங்காலமோ காலையிலையோ எப்போ செஞ்சாலும் சரி, சாப்பிட்ருந்தோம்னா மினிமம் முதிரை பயிற்சிக்கு 1.5 மணி நேரம் கேப்பு விட்டுருக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சுக்கலாம். இந்த முதிரைகளை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த முதிரை செஞ்சுட்டு அப்படியே படுத்துட்டோம்னா நல்லா தூக்கம் வரும். நாங்களும் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ், யோகா, சிம்பிள் முத்ரா எது தேவையோ அதுக்குண்டான மாதிரி நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். அந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.